வணக்கம், இது உங்களின் எம்டி தமிழ் டெக் யூடியூப் சேனல். நான் உங்கள் முருனிஸ்டேக்கான வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக மாதிரியான 5 ஆண்ட்ராய்டோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது. அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கமாக ஒரு பெல் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணி அதில் பெஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி மட்டும் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரக்கூடியதாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்மகிட்ட உள்ள ஃபஸ்ட்டு ட்ரிக், நீங்கள் கூகுளில் ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணி தான் சர்ச் பண்ணியிருப்பீங்க. அப்படிலாம் இல்லாமல் கூகுளோட ஹோம் பேஜில் நான் ரைட் பண்ணுறது மூலமா சர்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மொபைல் வந்து கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்குல்ல, கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணி ஃபஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகக்கூடியதாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஆண்ட்ராய்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இப்போ பெக் வரலாம். பெக் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த சைடில் வந்து இப்படி ஷோ ஆகக்கூடியதாக இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் மோட் வந்து எனேபிள் ஆகிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது இந்த ஹோம் பேஜில் எழுதுனீங்க அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே டைப் பண்ணிக்கொள்ளும். சூப்பரான ஒரு ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். நம்மகிட்ட உள்ள ரெண்டாவது ட்ரிக், நீங்கள் ஒரு புது மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட பழைய மொபைல் யாருக்காவது கொடுப்பீங்க, இல்லாட்டி விற்றுருப்பீங்க. விற்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வாங்கினவர் நினைச்சாருன்னா ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேர் வச்சு உங்கள் மொபைலில் உள்ள எல்லா டேட்டாவையும் எடுத்துக்கொள்ள முடியும். அப்படிலாம் இல்லாமல் எந்த ஒரு ரெக்கவரி சாஃப்ட்வேரும் வச்சு என்னோட மொபைலோட டேட்டாவெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பார்க்க போகிற இந்த ட்ரிக் வந்து உங்கள் மொபைலில் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் வந்து வேறு யாருக்காவது கொடுக்கலாம், விற்றுக்கொள்ளலாம். ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாங்க அந்த ட்ரிக் பற்றி பார்க்கலாம். உங்களோட மொபைலில் வந்து கால் டயரில் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு *S7780 S** அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணிட்டு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் உள்ள மொத்த டேட்டாவும் பார்த்தீங்கன்னா எரேஸ் ஆகிரும். இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் வந்து கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ டேட்டா வந்து எரேஸ் ஆகிரும். அதனால் நீங்கள் யாருக்காவது மொபைலில் விற்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி செஞ்சுட்டு கொடுங்க. செஞ்சுட்டு கொடுத்துட்டாலே போதும். எந்த வித ரெக்கவரி சாஃப்ட்வேர்னு வச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து எந்த டேட்டாவும் எடுக்க முடியாது. ஒரு தரமான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் கூகுள் குரோமில் ஏதாவது ப்ராடக்ட் சம்மந்தமாக சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான் ஷோ ஆகும். அதே மாதிரி வேறு வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் ஷோ ஆகிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் என்ன பேக்ரவுண்டில் ட்ராக் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுள் குரோமில் ஒரு செட்டிங்ஸை மாற்றுற மூலியமாக இந்த மாதிரி நீங்கள் சேஃபாக இருந்து கொள்ளலாம். மொபைலில் வந்து கூகுள் குரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ண பாருங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். இல்லை பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு இருக்கும் ப்ரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு கிளிக் பண்ணி கொள்ளலாம். கிளிக் பண்ணால் பாருங்கள் டு நாட் ட்ராக் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி கொண்டாலே போதும். உங்களோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஏதாவது கூகுள் குரோமில் சர்ச் பண்ணக்குள்ள பேக்ரவுண்டில் உங்களை வந்து ட்ராக் பண்ண மாட்டாங்க. நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட உள்ள 4வது ட்ரிக், கூகுள் குரோமில் பார்த்தீங்கன்னா அதிகமான டேட்டா எடுத்துக்கொள்வாங்க, இல்லைனா டேட்டா வேஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களோட கூகுள் குரோம் வந்து லைட் வெர்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து ஓரளவு சேஃபாக இருக்கலாம். அதாவது டேட்டா வந்து வேஸ்ட் ஆகிறத குறைச்சிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை லைட் வெர்ஷனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். கூகுள் குரோமில் 3 டாட்டை கிளிக் பண்ணி உள்ளே வரலாம். உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஷோ ஆகக்கூடியதாக இருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணலாம். ஸ்க்ரோல் பண்ணால் பாருங்கள் லைட் மோட் அப்படின்னு இருக்கும். கிளிக் பண்ணி உங்கள் மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா டிசேபிள் ஆகிட்டா இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. இப்படி எனேபிள் பண்ணிட்டாலே போதும், ஓரளவு டேட்டா பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட உள்ள கடைசி ட்ரிக், நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஒரு ஆர்டிகல் படிச்சுக்கிறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணிக்கொள்ள முடியாது, கஷ்டமாக இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் நம்மளோட மொபைலே அதை ஃபுல்லாக ரீட் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளால் செட் பண்ணி வச்சுக்கொள்ள முடியும். ஸோ அதை எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. உள்ளே வந்து பாருங்கள் உங்களுக்கு எக்ஸசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு இடத்துல இருக்கும், தேடி பார்த்துக்கொள்ளுங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் செலக்ட் டு ஸ்பீக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணணும் உங்கள் மொபைலில் டிசேபிள் ஆகிட்டா இருக்கும். அதை எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனில் கொடுத்துருப்பாங்க. இல்லாட்டி உங்களுக்கு கொஸ்டின் மார்க் ஒன்று உங்கள் கோனரில் கொடுத்துருப்பாங்க. மொபைலில் கூகுள் குரோம்லையோ இல்லாட்டி நீங்கள் எதில் வந்து எதை வந்து வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த பேஜை எடுத்துக்கிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு எந்த அளவில் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். செலக்ட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா அதுவாக ரீட் பண்ணும். ஒரு சூப்பரான ட்ரிக் அப்படின்னு சொல்லலாம். யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு பார்த்த 5 ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்த 2வது ட்ரிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் முர்னிஸ். நன்றி, வணக்கம்.